100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 26. ஒரு வழி 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டோம். இனி அடுத்த டார்கெட் 1000 தான். அதனால என் செல்ல குட்டிகளா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒரே வலி. ஏன் வலிக்குதுன்னு பார்த்தா கண்ணத்துல புதுசா ஒரு உறுப்பினர் வந்திருக்காரு. இது நம்ம கதாநாயகனோட வேலை தான். 2 நாள் விட்டமின் மாத்திரை தீந்துன்னு போடாம விட்டேன், வந்துட்டான். சோறு வைக்கலான்னு பார்த்தா வீட்டுல தண்ணி இல்ல. சரி தண்ணியை போய் பிடிச்சிட்டு வரலாம்னு கிளம்பிட்டேன். என்னடா மூஞ்சி 1000 வாட்ஸ்ஆட் இருக்குன்னா முன்னாடி புரோட்டீன் வண்டி மக்களே, இது எப்படியாவது திருடி ஹைஜாக் பண்ணி வீட்டுல கொண்டு வச்சா 3 மாசத்துக்கு புரோட்டீன் பிரச்சனை இருக்காது. அதை பார்க்க மூஞ்சில ஒரு பொலிவு தான். அப்படியே தண்ணி பிடிக்கலாம் வந்தா முதல் ஸ்பாட்டு பூட்டு, அப்படியே 2வது ஸ்பாட்டு அங்க தண்ணி இருந்து புடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நேரா போய் கோழி வாங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறிகள் தேவை, அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரே யோசனை தான். என்ன யோசனைனா என்ன சமைக்கலாம்னு யோசனை தான். பலகட்ட ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்படி என்ன மண்டையை புளிச்சு முடிவு பண்ணனா சாம்பார் வைக்கிறது தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுக உண்டு. போற வழியில 2 பூச்சி இருந்து அந்த 2 பூச்சையும் அட்டனன்ஸ் போட்டு நேரா போய் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு இதுதான் சாம்பார், ஃபுல் பாயில் சிக்கன் சாப்பிட்டுட்டு எடிட்டிங் ஒர்க் இருந்து அதையும் முடிச்சுட்டு ஜிம்மு கிளம்பியாச்சு. ஜிம்ல இன்னைக்கு 3 செஸ்ட், ஒரு தோல், 2 ட்ரைஸ் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஜிம்முக்குள்ளே ஒரு டாமினோஸ் இருக்கு. முடிச்சுட்டு வரும்போது ஆள் நம்மள டெம்ட் ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து நம்ம மண்டக்குளார மாத்திரம் ஞாபகம் இருக்கா? அப்படியே நம்ம குஞ்சு இன்னைக்கு ஊருக்கு போறோம். நான் டிராப் பண்ணிட்டு மத்திய வச்ச சாப்பாடை பிசுரே தட்டாம சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சாம்பார் மிச்சம் இருந்து, அப்ப நாளைக்கு நமக்கு யோசனை தேவையில்லை, சாம்பார் தான். அப்படியே கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கருப்பனுக்கு நைட் உணவை போட்டுட்டு குப்பை தட்டலாம். குப்பையில இருந்து டஸ்ட்பின் கவர் எடுத்தா வரமாட்டீங்க. நீ என்னடா சாலை வரமாட்ட, உனக்கு தொட்டியோடு எடுத்து நான் கொண்டு போய் தட்டிக்கிட்டே நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.